கிஷ்கிந்தா நாட்டின் மன்னன் வாலி. அவன் வலிமை அப்படிப்பட்டது. ஒரு போரில் எதிரியின் பாதி சக்தியை தானே பெற்றுக்கொள்வான். அதனால் தேவர்கள் கூட வாலியை நேரில் எதிர்க்க அஞ்சினர். ஒரு நாள் ஸ்ரீராமர் சுக்ரீவனுக்கு உதவுவதற்காக கிஷ்கிந்தாவுக்கு வந்தார். அவருடன் இருந்தவர் அமைதியான முகம், பணிவான நடையுடன் இருந்த ஆஞ்சநேயர், அனுமன். வாலி தொலைவில் இருந்து பார்த்தான். இவன் யார்? குரங்கு போலிருக்கிறான். ஆனால் கண்களில் ஏதோ ஒளி இருக்கிறதே என்று வாலியின் மனம் யோசித்தது. வாலி சோதிக்க விரும்பினான். அனுமனை அழைத்து, ஹே வானரா, என் நாட்டில் ஏன் வந்தாய் என்று அகம்பாவமாக கேட்டான். அனுமன் அமைதியாக பதிலளித்தார். நான் ராமதூதன், தர்மத்திற்காக வந்தவன். வாலி சிரித்தான். தூதனா, உன் சக்தி என்ன? என்னுடன் ஒரு சிறிய சோதனை வேண்டுமா? அனுமன் ஒன்றும் பேசவில்லை. வாலி ஒரு பெரிய மலைப்பாறையை சுட்டிக்காட்டி, இதை ஒரு அடி நகர்த்தி காட்டு என்றான். அனுமன் புன்னகையுடன் அந்த மலைப்பாறையை விரலால் மட்டும் தூக்கி ஒருபுறம் வைத்தார். ஆஞ்சநேயா, உன் சக்தி வலிமையால் அல்ல, பக்தியால் உருவானது. அனுமன் அமைதியாகச் சொன்னார். சக்தியை அறிந்தவன் வாலி. ஆனால் சக்திக்கு தலை வணங்க வைத்தது ராமபக்தி.